சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் அலை ஊடக ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்களுடைய சிந்தனையை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான பணியை டாக்டர் பிளஸ் ஊடகத்தின் மூலமாக உலகெங்கும் வாழ்கிற மக்கள் பெறுகிறார்கள். அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புற்றுநோய் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நோய்களிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் புற்றுநோயை நான் முழுமையாக குணமாக்கி விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வல்லமையை இன்னும் பெற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா மருத்துவத்திலும் உலகம் முழுக்க புற்றுநோய்க்கு என்று மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சித்த மருத்துவத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனி புற்று, மானிப்புற்று, தாழ்புற்று, லிங்கப்புற்று என்றெல்லாம் புற்றுநோய்களை பற்றி சித்தர்கள் இலக்கியத்திலே ஏராளமான படைப்புகள் இருக்கின்றன. அதுபோல ஆயுர்வேத மருத்துவத்தில் புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்லையும் சொல்லப்பட்டிருக்கின்றன. திபெத்தியன் மெடிசன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வீகமான பாரம்பரிய நேட்டிவ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ், பல்வேறு சுதேசி மருத்துவங்கள், அது ஹோமியோபதி, அலோபதி, எந்த மருத்துவம் இருந்தாலும் எல்லா மருத்துவங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் பல்வேறு மருத்துவ வகைகள் வந்திருக்கின்றன. அறுவை சிகிச்சை மூலமாக வளர்ந்திருக்கிற புற்றை அகற்றுவது அது பல நேரங்களில் அவசியமாகிறது, கட்டாயமாகிறது. தொண்டையிலே ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விடுகிறது, அவரால் உணவை விழுங்க முடியவில்லை, அதனுடைய விளைவாக உணவு உள்ளே போகாதனாலே அவர் பட்டினி கிடந்து சாகிற நிலை வந்து விடுகிறது. சிலருக்கு இரைப்பையிலே புற்றுநோய் வந்து விடுகிறது. இந்த புற்றுநோய் அங்கே இருப்பதனாலே அது ஏராளமான இடங்களை பிடித்துக்கொண்டு உண்ணுகிற உணவு உள்ளே தங்காமல் அது வெளியிலே வாந்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உணவு சேராமையினாலே அவர் மரித்து போகிற நிலை நெருங்குகிறது. சுவாச பாதையிலே புற்றுநோய் வந்து விடுகிறது, சுவாச ஓட்டத்தை தடை செய்கிறது, அதனாலே அவருக்கு மரணம் வருகிறது. இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் அறுவை சிகிச்சையினாலே அந்த பாதையை திரும்ப செயல்பட செய்கிற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த அறுவை சிகிச்சையும் அங்கு தேவைப்படுகிறது. அதுபோல சில இடங்களில் வருகிற புற்றுநோய்கள் மிக விகாரமான தோற்றத்தை கொடுத்து அதனுடைய வளர்ச்சி வெளியிலே இருந்து மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது. அந்த நேரங்களிலே எல்லாம் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இப்போ அறுவை சிகிச்சை செய்த பின்னர் ஒரு புரோட்டோகால் மாதிரி இன்றைக்கு இருக்கிறது அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சைக்கு முன்னால் ஒரு பெட் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு வேறு எங்கேனும் அந்த புற்றுநோயுடைய தொற்றுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து கீமோதெரப்பி என்று ஒன்றை கொடுப்பது என்ற ஒரு மருத்துவம் இருக்கிறது. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இப்போ இம்யூனோதெரப்பி, இப்படியெல்லாம் பல வகையான மருத்துவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை புது புது மருத்துவங்கள் வந்தாலும் எந்த ஒரு மருத்துவமும் நான் எந்த புற்றுநோயையும் குணப்படுத்தி விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு தன்மையை பெற வாய்ப்பில்லாமல் தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் புற்றுநோய்க்கு என்ன மருத்துவம் பார்க்கிறீர்கள் என்பதை பற்றி இந்த இடத்துல நான் பேச வரவில்லை. எந்த மருத்துவம் புற்றுநோய்க்கு சிறந்தது என்பதை பற்றியே நான் பேச வரவில்லை. நான் சொல்ல வருவது, எந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும், கீமோதெரப்பியில் இருந்தாலும், ரேடியேஷன் தெரப்பி நடந்து கொண்டிருந்தாலும், இம்யூனோ தெரப்பி நடந்து கொண்டிருந்தாலும், எந்த வகையான மருத்துவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருத்துவத்தை உடன் கையாளுங்கள். அப்போ இதுல ஏதாவது இன்டராக்ஷன் வந்துருமா, சைடு எஃபெக்ட் வந்துருமா, எதிர்விளைவுகள் வந்துடுமா, இப்படிப்பட்ட ஐயம் வரும். ஐயோ சித்தாவா, அதுல கிட்னி கெட்டு போயிடும், ஐயோ சித்தாவா, அதுல பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். இது அறியாமையினுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட வெளிப்பாடு. சித்த மருத்துவத்தை ஒண்ணுமே தெரியாது, ஆனா சித்தா சாப்பிடாதீங்க. சில மருத்துவர்கள் சொல்வது வேதனையாக இருக்கும். அவருடைய வேலை அவருடைய மருந்தை கொடுத்து அதை குணப்படுத்த பார்ப்பதோடு இருக்க வேண்டும். முதல்ல என்ன சொல்வார், சித்தா சாப்பிடாதீங்க, அதுல மெட்டல் இருக்கிறது.
சித்தாவில் மெட்டலே இல்லை என்பது அவருடைய நினைவுகளே நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். சித்தாவில் there is no metal, மெட்டலே இல்லை. மெட்டாலிக் சால்ட் இருக்கிறது, உலோக உப்புக்கள். உலோக உப்புக்களினாலே இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. உலோக உப்புக்கள் இல்லாமல் நம்முடைய ஹீமோகுளோபின் இல்லாமல் குருதி இல்லை, உயிர் இல்லை. இப்ப காப்பர் இருக்கிறது, ஜிங்க் இருக்கிறது. இப்ப ஜிங்கோ விட்டுன்னு விற்கிறோம் இல்ல, ஜிங்க் தேவைப்படுது தானே கொடுக்குறோம். இதையெல்லாம் சித்தர்கள் அறிந்தார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அல்ல ஜிங்கில இருந்து நாகப்பற்பம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். இரும்பிலே இருந்து தயாரிக்கப்படுகிற அயகாந்த செந்தூரம், அயச்செந்தூரம், அயப்பற்பம். அயத்துக்கும் அயகாந்த செந்தூரத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்தவர்கள் முதல்ல சித்தர்கள். இப்படி நமக்கெல்லாம் விளங்காத அளவுக்கு அறிவியல் சிந்தனை சித்தர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். சும்மா முரட்டுத்தனமா இல்லைன்னு சொல்லலாம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லக்கூடாது. ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரையோ, ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவத்தையோ குறை சொல்லுவதை முதல்ல நிறுத்த வேண்டும். எந்த மருத்துவம் பார்த்தாலும் அவருடைய நோக்கம் என்ன? அவர் ஆயுளை நீட்டி நெடுநாளைக்கு ஆரோக்கியமாக உபாதை இல்லாமல் வாழ வைக்க வேண்டும். இப்போ நான் சொல்லுகிறேன், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கிற போது எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் வருகிறது என்பதை அந்த பிணியாளர்களும் அறிவார்கள், மருத்துவர்களும் அறிவார்கள். ஹீமோகுளோபின் குறைந்து போகிறது, முடியெல்லாம் கொட்டி போகிறது, உடல் இளைத்து போகிறது, மெலிந்து போகிறது, பலமற்று போகிறது, நடைப்பிணம் போல் ஆகிவிடுகிறார் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வருவதை நாம் அறிகிறோம். இந்த சைடு எஃபெக்டுகளை எல்லாம் இல்லாமல் செய்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற பல மூலிகை தயாரிப்புகள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. என்னுடைய அனுபவத்திலே நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், எந்த மருத்துவம் பார்த்து கொண்டாலும், சர்ஜரியே பண்ணியிருந்தாலும் அல்லது கீமோதெரப்பியை செய்து கொண்டிருந்தாலும், ரேடியேஷன் தெரப்பி செய்து கொண்டிருந்தாலும் அல்லது இம்யூனோ தெரப்பி எடுத்துக்கொண்டிருந்தாலும் உடன் சேர்த்து சித்தர்கள் சொல்லி இருக்கிற தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்ளுவது உங்களுடைய ஆயுளை நீட்டிப்பதற்கு உதவும், உங்களை நெடுநாள் வாழ வைப்பதற்கு உதவும். அண்மையில் நான் சொன்ன ஒரு செய்தியை டாக்டர் பால்ராஜ் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் என்பதை சொன்னேன். இனி புற்றுநோய் பற்றி பயம் வேண்டாம். என்ன தைரியமான ஒரு புக்கு பாருங்க. டைட்டில் ஆஃப் த புக் இஸ் நோ ஃபியர் அபவுட் கேன்சர். புற்றுநோய் பற்றி இனி பயம் வேண்டாம், மறைக்கப்படும் மாற்று மருத்துவ முறைகள் என்று 1000க்கு மேற்பட்ட மேற்கோள்களை காட்டி ஒரு புத்தகத்தை உருவாக்கி தந்தார்கள். எவ்வளவு உலக அளவிலே போகிற ஆய்வுகள். நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அலோபதி ஒன்றுதான் தீர்வு என்று நினைக்கிறோம். அது அவரவர்களுடைய சிந்தனை, அதை அவர்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆனால் ஒன்றை நினைவூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளுகிற உணவு, நாம் எடுத்துக்கொள்ளுகிற பயிற்சிகள், இவைகள் எல்லாம் புற்றுநோயிலே இருந்து நம்மை காப்பாற்ற விடுவிக்க. என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் அதனோட சேர்த்து உணவில்லாம உடம்பில்லை. என்னென்ன உணவுகள் புற்றுநோயிலே இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உதவும், அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். பல ஆய்வுகள், ஏராளமான ஆய்வுகள், அதை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த இனி புற்றுநோய் பற்றி பயம் வேண்டாம், மறைக்கப்படும் மாற்று மருத்துவ முறைகள் என்ற புத்தகத்தில் தெளிவாக பல்வேறு வகையான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், அசைவ சைவ உணவுகள், அவைகளிலே இருக்கிற வேறு பல்வேறு வகையான சத்துக்கள், அவைகளை பற்றி உலகெங்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ ஒன்றை சொல்லுகிறேன். இப்போ மஞ்சளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. புற்றுநோய் செல்களிலே புற்றுநோய் செல்கள் பெருக்கமடைவதை தடுத்தும், புற்றுநோய் செல்களை வளராமல் அந்த வளர்ச்சியினை குறைத்தும், புற்றுநோய் செல்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு மாற்றுகிற ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்கிறது என்று 3000க்கு மேற்பட்ட ஆய்வியல் ஏடுகள் வந்துவிட்டன. அபவுட் குர்குமின். குர்குமின் என்பது, குர்குமா லாங்கா என்பது மஞ்சளினுடைய தாவரையல் பெயர். அந்த குர்குமா லாங்காவில இருந்து அந்த மஞ்சள் நிறத்தை கிழங்குக்கு தருகிற சத்துக்கு பெயர் குர்குமின். அந்த குர்குமின்ல இன்னைக்கு ஏராளமான மருந்துகள் வந்து விட்டன. அதிலே ஒன்று லைப்போசோமல் குர்குமின். இப்போ நம்ம அமேசான்ல கூட நீங்க வாங்கலாம் லைப்போசோமல் குர்குமின்.
அது என்ன செய்கிறது? புற்றுநோய் செல்கள் குர்குமின் என்கின்ற மஞ்சளை அதிக அளவிலே உட்கிரகிப்பதற்கு உதவுகிறதாக இருக்கிறது லைப்போசோமல் குர்குமின். ஆய்வுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது 4th ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜாக வேணாலும் இருக்கட்டும். புற்றுநோய் செல்களை மீண்டும் வராமலும் வந்தவைகளை சிதைக்கவும் வல்லமை பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிற லைப்போசோமல் குர்குமினை ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதில் என்ன சைடு எஃபெக்ட் வரப்போகிறது? அது உணவு. குர்குமின் இஸ் எ ஃபுட். மஞ்சளில் இருக்கிற மஞ்சள் நிறமி. இந்த லைப்போசோமல் குர்குமின் இஸ் அன் என்ரிச்டு ப்ராடக்ட் ஆஃப் குர்குமின். நானா தயாரிக்கிறதே, அதுக்கு நான் விளம்பரமா பண்ணுறேன், மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். யூ கேன் பை த லைப்போசோமல் குர்குமின். ஒரு வேளைக்கு 2 கேப்சூல்கள், காலை 2, மதியம் 2, இரவு 2, எந்த ஸ்டேஜில் வேணாலும் உங்களுடைய புற்றுநோய் நிலை இருக்கட்டும், கூட எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு தானே. இது ஒரு வகையில் உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு புற்றுநோய்க்கு ஒரு பாதுகாப்பு தருகிற, உங்கள் ஆயுளை நீட்டுக்கிற ஒரு ஆற்றலை தருவதாக இருக்கும். இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த தூதுவளை இருக்கிறது. தூதுவளைக்கு புற்றுநோயினை எதிர்த்து போராடுகிற சக்தி உடம்புக்கு கொடுக்கிற வல்லமை இருக்கிறது என்று ஆய்வு கட்டுரைகள் வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். சொலானம் ட்ரைலோபேட்டம். இந்த தூதுவளையோடு ஒரு கஷாயத்தை போட்டு அன்றாடம் சாப்பிடுவது. 6 மிளகு, ஒரு வெற்றிலை, கம்மாறு வெற்றிலையாக இருந்தால் நல்லது, இல்லை எந்த காரமான வெற்றிலை, ஒரு வெற்றிலை, 6 மிளகு, ஒரு வெற்றிலை, அளவு சொல்லுகிறேன். 6 மிளகு, ஒரு வெற்றிலை, ஒரு 6 தூதுவளை இலை, 1 சென்டிமீட்டர்ல இருந்து 1 இன்ச்சு அளவுக்கு மஞ்சள், பச்சை மஞ்சள் அல்லது உலர்ந்த மஞ்சள், விரலி மஞ்சள், இதை சேர்த்து அரைத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து 150 மில்லி தண்ணீரை கொதிக்க வைத்து 75 மில்லியாக சுண்ட வைத்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது. இதில் என்னென்ன இருக்கிறது? தூதுவளை இருக்கிறது, வெற்றிலை இருக்கிறது, மிளகு இருக்கிறது, மஞ்சள் இருக்கிறது. ஏன்னா ஆய்வுகள், நிறைய ஆய்வுகள் வந்து விட்டன. பொதுமக்களால் அந்த ஆய்வுகள் எல்லாம் போய் பார்க்க முடியாது. ஆகையினால்தான் நாங்கள் சமூக ஊடகத்திலே இந்த பொது செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். உடனே நீங்க புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்க்காதீங்க, மருந்துகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள், இதை மட்டும் சாப்பிடுங்கள் என்று நான் சொன்னதாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதைவிட ஒரு அறியாமை எதுவும் இருக்க முடியாது. என்ன சொல்லுகிறேன்? என்ன மருத்துவம், என்ன மருந்து எடுத்துக்கொண்டாலும் அதனோடு இதையும் சேர்த்து எடுங்கள். அது புற்றுநோய் செல்கள் மலிவதை, பெருக்கமடைவதை குறைத்து தடுக்க முடியும். இப்போ ஆய்வுகளில் நமக்கு தெரியாத பல உண்மைகள், ஒரு ஆய்வியல் கண்டுபிடிப்பு ஒன்றிச்சு, ஒரு மேலை நாட்டவர்கள் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். கீமோதெராப்பி கொடுக்கிற போது இந்த கீமோதெராப்பியினால் புற்றுநோய் செல்கள் மட்டும் அழிவதில்லை, நல்ல செல்களும் அழிந்துபடுகின்றன. அப்படி அழிந்துபடுகிற செல்களில் புற்றுநோய் செல்களும் நல்ல செல்களும் அழிந்துபடுகிற நிலையில் இந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தினால் ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ற செல்கள் உருவாகின்றன. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் டெவலப்ஸ் இன்டு கேன்சர் செல்ஸ். ஆய்வுகள், ஐ கேன் கிவ் கோட். அப்போ ஒரு பக்கம் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு எப்படி ரேடியேஷன் தெரப்பி பயன்படுகிறதோ அதே போல புற்றுநோய் செல்கள் பெருக்கமடைவதற்கும் இன்னொரு பக்கம் அது காரணமாக இருக்கிறது என்று ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு 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 கெடுதி இல்லாமல் இருக்கிற உணவுப் பொருட்களை நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன மருத்துவம் பார்த்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல எந்த சைடு எஃபெக்டும் வர முடியாது. இப்போ சல்ஃபர் கண்டைனிங் புரோட்டீன்ஸ் ஆய்வுகள் வந்திருக்கின்றன. சல்ஃபர் கண்டைனிங் புரோட்டீன்ஸ்னா கந்தக சத்துடைய தாவர உணவுகள். அதில் முன்னிலையில் நிற்பது எது? வெள்ளை உள்ளி. வெள்ளை உள்ளினா பூண்டு. அதில் முதல் நிலையில் நிற்பது பூண்டு, வெங்காயம். இந்த பூண்டிலே நிறைய சல்ஃபர் சத்து இருக்கிறது.
அந்த சல்ஃபர் சத்துடைய புரோட்டீன் ஆகிய பூண்டினை எப்படி எடுத்துக்கொள்வது, அப்படி எடுத்துக்கொள்வது எப்படி புற்றுநோயாளிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பெருக்கமடைவதை குறைக்கும். அது ரேடியேஷனா இருந்தா என்ன, எடுத்துக்கொள்ளுங்களேன், இதை கூடவே எடுத்துக்கங்க. ஒரு சுலபமான முறையை சொல்லுகிறேன். மலைப்பூண்டு ஒரு 4 பூண்டு மலைப்பூண்டு எடுங்கள். ஒரு விரல் திக்னஸ் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். 4 பூண்டு எடுங்க. இந்த தோலை உரித்து விட்டு அதை 2ஆக பிளந்து அம்மியின் மீது வைத்து 4 தட்டு தட்டுங்க. அது சப்பையாயிடும். அதுலேருந்து பிசுன்னு ஒரு அந்த சாறு வெளியே கூட அடிக்கும். இதை தட்டி வைத்து விட்டு அந்த நேரத்தில் ஒரு குவளை தண்ணீரை கொதிக்க வையுங்கள். ஒரு 150 மில்லி தண்ணி கொதித்த பிறகு அந்த தண்ணீரை ஆஃப் பண்ணிட்டு இந்த நசுக்கி வச்சிருக்கீங்க பாருங்க பூண்டினுடைய பற்கள், பூண்டு பல்லு, பேர்ல்ஸ், அதை எடுத்து அதில் போட்டு மூடி வைத்து விடுங்கள். அந்த தண்ணியில போட்டு கொதிக்க வைக்காதீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது பற்றிய விளக்கம் போனால் அந்த சப்ஜெக்டே நிறைய போயிடும். இன்னும் பல பயன்படுகிற தாவர உணவுகளை பற்றி நான் சொல்ல முடியாமல் போயிடும். சொன்னதை செய்யுங்க. போய் பத்திரிகையில் போய் அது ஆய்வு கட்டுரைகளில் போய் பாருங்க. எல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ என்ன பண்ணணும், இந்த தட்டி வைத்திருக்கிற பூண்டை அந்த கொதித்து ஆற வைத்திருக்கிற தண்ணீரில் போட்டு அதை அப்படியே மூடி வைத்து விடுங்கள். அதை மூடி வைத்து விட்டு ஒரு 5 நிமிடம் கழித்து எடுத்து பார்த்தால் அந்த பூண்டு நன்றாக வெந்திருக்கும். அந்த பூண்டை எடுத்து சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விடுங்கள். இதை இரவுல ஒருவேளை, அன்றாடம் இரவு ஒருவேளை ஒரு 4 பூண்டை, இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆய்வுகள் வந்து விட்டது, அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியிலிருந்து கண்டுபிடித்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய நாம் கேள்விப்படுகிறோம், நிறைய படிக்கிறோம். பூண்டை அப்படியே முழுதாக போட்டு சாப்பிடுவதை விட அதை தட்டி போட்டு சிறிது நேரம் கழித்து அதை உணவில் சேர்த்தால் அதில் இருக்கிற ஆலிசின் என்கின்ற சத்து கூடுகிறது என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை சித்தர்கள் நம்முடைய நாட்டு சமையல் கட்டில் சாதாரணமாக கொண்டு வந்து சேர்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், பூண்டு தட்டி போட்டு ரசம் வையின்னு சொன்னான். பூண்டை அப்படியே போட்டு ரசம் வைக்க சொல்லலை, பூண்டை தட்டி போட்டு ரசம் வையின்னு சொன்னான். அதுக்கு பொருள் நமக்கு புரியல. இன்னைக்கெல்லாம் அதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி பூண்டை இரவில் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன, இந்த ஃபிளாக்ஸ் சீடில் இருந்து கிடைக்கிற ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸுக்கு புற்றுநோய் செல்கள் பெருக்கமடைவதை தடுக்கிற, புற்றுநோய் செல்களை திரும்ப இயல்பு நிலைக்கு மாற்றுகிற ஒரு ஆற்றல் இந்த ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸுக்கு இருக்கிறது. அந்த ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதெல்லாம் இருக்கிறது? அந்த உணவை எடுத்துக்கலாமே. சைவர்களாக இருந்தால் ரிச் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிடுக்கு சிறந்த உணவு எதுனா ஃபிளாக்ஸ் சீட். ஃபிளாக்ஸ் சீட், ஃபிளாக்ஸ் சீட்னா ஆளி விதை என்று சொல்வார்கள். நிறைய கிடைக்கிறது ஃபிளாக்ஸ் சீட். இப்போ அந்த ஃபிளாக்ஸ் சீடை எப்படி பயன்படுத்தலாம் சொல்லுகிறேன். ஃபிளாக்ஸ் சீட் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இருக்கு பாருங்க, கருவேப்பிலையை நிழல்லே போட்டாலும் கூட அந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும், அப்படியே காய்ந்து விடுமோ தவிர அழுகி போகாது. கருவேப்பிலைக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை அப்படியே வறுத்தால் மொறு என்று அது வறுபட்டு வந்துவிடும். அந்த கருவேப்பிலை எடுத்து அந்த 100 கிராம் ஃபிளாக்ஸீடோட சேர்த்துங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுங்க. உங்கள் ருசிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லது. ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்தா போதும். இதை மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து ஒரு சாம்பார் பொடி, பருப்பு பொடி மாதிரி ஒரு பொடி செஞ்சுட்டீங்க. அதில் என்ன இருக்கிறது, வறுத்த ஃபிளாக்ஸ் சீடு, வறுத்த கறிவேப்பிலை, மிளகு, உப்பு, வேற ஒன்றும் இல்லை. இதை நன்றாக அரைத்து சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு காலையில் எண்ணெய் சிற்றுண்டி எடுத்துக்கொள்கிறோம். அந்த சிற்றுண்டிக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீடு சூரணத்தில் ஒரு தேக்கரண்டி எடுத்து போட்டு அதற்கு கொஞ்சம் பசுநெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து நன்றாக குழைத்து இந்த இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம்.
இப்போ ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற omega-3 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு கிடைச்சிடுது. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே. ஒமேகா அந்த ஃப்ளாக்ஸீடை கொண்டாந்து அப்படியே மென்று சாப்பிடணுமா, ஃப்ளாக்ஸீடை வறுத்து வச்சு சாப்பிடணுமா? ஒன்று வேணாம். சாப்பிட்ற முறை சொல்லிட்டு சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலாம். ஒரு 15 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாமா வீட்டில்? புற்றுநோயினாலே பாதகம் இல்லாமல் இருப்பதற்கு மட்டுமல்ல, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு உதவும். வீட்டில் செய்கிற பொடி, சாம்பார் பொடி, இதே பொடியை, சட்னி பொடி, இதே ஃப்ளாக்ஸீட் பொடியை முதல் கவலை உணவில் கொஞ்சம் அந்த உணவில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை கொஞ்சம் நெய்யோ சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு விட்டு பிறகு சாப்பிடுங்கள். இரவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 வேளையும் இந்த ஃப்ளாக்ஸீடை எடுத்துக்கொள்வதனால இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் நமக்கு கிடைக்கும். அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீனிலே நிறைய omega-3 இருக்கிறது. குறிப்பாக ஆயில் சார்டைன் புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, கண்களுக்கு மிகச் சிறந்தது. புற்றுநோயினுடைய பெருக்கத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த omega-3க்கு இருக்கிறது. அப்போ ஆயில் சார்டைன்ங்கிற மத்தி மீன் உணவில் குழம்பு வைத்து அந்த மத்தி மீனை சாப்பிடுங்கள். சாலமன், இந்த வெலை மீன் சொல்லுவாங்க நம்ம ஊர்லெல்லாம், அதிலே omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது, அதை சாப்பிடுங்கள். அப்போ அசைவ உணவு சாப்பிடுவர்களாக இருந்தாலும் omega-3க்கு சோர்ஸ் இருக்கிறது, சைவ உணவு சாப்பிடுவர்களாக இருந்தாலும் இருக்கிறது. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் நம்ம உடலுக்கு கிடைப்பதனாலே புற்றுநோயை தடுக்கவும் எடுக்கவும் உடலுக்கு ஒரு ஆற்றலை சேர்க்க முடியும். பழங்கள்ல, பருப்புகள்ல, கொட்டைகளில் புற்றுநோய்க்கு தடுப்பாற்றலுடைய நிறைய உணவுகள் இருக்கின்றன. பாதாம், வால்நட், பிஸ்தா, இந்த 3 நட்ஸ்களுக்கும் புற்றுநோயை தடுப்பதற்குரிய சக்தி மலிந்து இருக்கிறது. சாப்பிடலாமே. புற்றுநோய் வந்துட்டு போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறத வராம தடுக்கிறதுக்கும், வந்திருந்தாலும் ஆயுளை நீட்டிக் கொள்வதற்கும், அவதி இல்லாமல் வாழ்வதற்கும் எவ்வளவு சாப்பிடலாம்? புற்றுநோய்க்கு மட்டும் இல்ல, உடலிலே பல்வேறு வகையான ஆற்றலை பெறுவதற்கு உதவுகிற தன்மை இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்டுக்கு இருக்கிறது. அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. வால்நட், ஒரு வால்நட் ஒரு நாளைக்கு, ஒரு 8 பிஸ்தா, 4 பாதாம் போதும். இதை இரவு ஊற வைத்து காலையில அரைத்தும் பாலில் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது அப்படியே போட்டு மென்று சாப்பிடலாம். பல கருத்துக்கள். சில என்ன பண்ணுவார்கள், பாதாமை ஊற வைத்து அந்த தோலை பிரித்து எடுத்து விட்டு உள்ளே இருக்கிற வெள்ளை பருப்பை தான் சாப்பிட வேண்டும். அப்படி எந்த ஆய்வும் இதுவரைக்கும் வந்து சொல்லலை. நல்லா அழகா இருக்குதுன்னு வேணா ஒரு சிட்டு வெள்ளையா சாப்பிடலாம். நமக்கு தான் வெள்ளைன்னா ரொம்ப பிடிக்குமே, அப்படி சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த தோலில் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை சொல்லுகிற ஆய்வுகள் வந்து விட்டன. இப்போ பாதாம், பிஸ்தா, வால்நட் இதை சாப்பிடுவதனால கெட்ட கொழுப்பு உடலில் குறையும். இட் ரீப்ளேசஸ் த பேட் கொலஸ்ட்ரால். அந்த சக்தியும் அதில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ பழங்கள் எடுத்தோம்னா பப்பாளி பழம், இந்த ரெட்டினால் என்று அதில் இருக்கிற கண்ணுக்கு நன்மை பயக்கிற பீட்டா கரோட்டின் என்கிற ஒரு சத்து இருக்கிறது. அது புற்றுநோய்க்கு எதிர்ப்பாற்றலை தரக்கூடியது. புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை தடுக்கிற ஆற்றல் பெற்றது. ரீவெஸ்ட்ரால் என்று சொல்லப்படுகிற, ரெஸ்வெட்ரால் என்று சொல்லப்படுகிற ஒரு சத்து எதிலே இருக்கிறது? திராட்சை பழத்திலே இருக்கிறது. திராட்சை ஜூஸ் சாப்பிடலாம் ஒரு கப்பு தினம் காலையில். அனாசி பழத்தினுடைய ஜூஸ் சாப்பிடலாம். மாதுளம் பழத்தினுடைய ஜூஸ் சாப்பிடலாம். இவைகள் எல்லாம் புற்றுநோய் செல்களை பெருக்கமடைவதை தடுக்கிற ஆற்றல் பெற்றவைகளாக இருக்கின்றன. உணவுல இவ்வளவு இருக்கிறது. துணை உணவுகள், ஐ சே தட் தீஸ் ஃபுட்ஸ் ஆர் இன் சப்போர்ட் ஆஃப் லிவிங் லாங் அண்ட் ஹெல்தி இன் ஸ்பைட் ஆஃப் கேன்சர். இந்த புற்றுநோய் இதெல்லாம் குணமாக்கிடும் நான் சொல்லவில்லை, குணமானவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதற்கெல்லாம் ஆய்வுகள் இன்னும் நிறைய வர வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே
எந்த உணவு புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த உணவு, எந்த வகையிலே அவைகள் சிறந்த உணவு என்பதை பற்றி சொல்லுகிற வாய்ப்பை டாக்டர் பிளஸ் நல்கியதற்கு நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.